Welcome students. Last video we learnt about force and pressure in liquids, pressure exerted by liquids, Pascal's law, applications of Pascal's law, surface tension, applications of surface tension, viscous force or viscosity. Now we are going to see friction, types of friction, factors affecting friction, advantages of friction, disadvantages of friction, increasing and decreasing friction. நாம் இப்போது லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உழைப்பு அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நம்ம கேட்க போகிறோம். உழைத்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியும், அதாவது முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இப்போது நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கையில் பிறக்கும்போதே ஒவ்வொருத்தரும் சாதனையாளர்களாக பிறக்கிறது கிடையாது. அவங்க காலமும் சூழ்நிலையும் தான் அவங்கள வாழ்க்கையில் ஒரு நிலைமைக்கு உயர்த்தி விடுது. அப்போ அந்த வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? கடுமையாக உழைக்கணும். உழைத்தால்தான் வெற்றி பெற முடியும். அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. வாழ்க்கையில் சாதனை படைத்த பெரும்பாலான மனிதர்கள் சாமானியர்களாக பிறந்தவர்கள்தான். நீங்களே யோசித்து பாருங்கள். அடித்தட்டு மனிதராக பிறந்து மிகப்பெரிய சாதனை படைக்கின்றார் ஒரு மனிதர். ஆனால் அவர்களுக்கு பிறந்து கோடீஸ்வரர்களாக வளர்ந்த அவரது பிள்ளைகள் அந்த அடித்தட்டு மனிதரின் சாதனையை விஞ்ச முடியவில்லை. அப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், அப்துல் கலாமாக இருக்கட்டும், உலக கோடீஸ்வரரான பில்கேட்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் தொழில்துறை, வர்த்தகம், அரசியல், பொருளாதாரம் என்று இன்றைக்கும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் சாதாரண நிலையில் பிறந்து இமாலய சாதனை புரிந்தவர்கள். ஆனால் இவர்கள் கையில் பிடித்திருந்த சூட்சுமம் உழைப்பு, தொடர்ந்த உழைப்பு, அறிவுபூர்வமான உழைப்பு, நுணுக்கங்களோடு நிறைந்த அறிவுபூர்வமான உழைப்பு. 10,000 மணி நேரம் ஒரு துறையில் நாம் உழைத்து விட்டால் அந்த துறையில் நாம் ஜீனியஸ் ஆகிவிடுவோம். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, 10,000 மணி நேரம் அந்த துறைக்காக நாம் உழைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைப்பதாக எடுத்துக்கொண்டால், வருடத்தில் 300 நாட்களாவது வேலை செய்வதாக வைத்துக் கொண்டால், குறைந்தது 4 ஆண்டுகள் அந்த துறையில் போராட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த துறையில் சாதனை என்பது துளிர்விடும். நண்பர்களே, படிப்பறிவில்லாதவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம். மிகப்பெரிய பின்புலமும் பலமும் இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை எய்துவிட முடியும். நற்சிந்தனைகளும் நல்ல குணங்களும் இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்தானத்தை அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு சாதனையாளனும் உழைக்காமல் அந்த சாதனையை பெற்றுவிடவில்லை என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கலாம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை கண்டார்கள்? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சுமை தூக்குகின்ற தொழிலாளி கூட கடுமையாக உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார், அவர் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். நண்பர்களே, உடல் உழைப்பு என்பதை விட அறிவால் உழைப்பது என்பதுதான் முக்கியமானது. வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை. இங்கு உடல் பலம் உள்ளவர்களுக்கு வெற்றி கிட்டாது, அறிவில் பலம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் வெற்றி கிட்டும். காரியங்கள் செய்வது மாத்திரமல்ல வாழ்க்கை, காய் நகர்த்துவதுதான் வாழ்க்கை. நம் எதிரில் நமக்கு இடையூறாக நிற்கின்ற அத்தனையும் நமது தடைக்கற்கள். அதை எப்படி சாதுரியமாக தகர்த்தெறிந்துவிட்டு முன்னேறுவது என்பதை யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை எடுப்பவர்கள் மாத்திரமே வெற்றியாளர்கள். தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஒவ்வொரு மணித்துளியையும் சேமியுங்கள், ஒவ்வொரு மனிதனையும் சம்பாதிக்க தொடங்குங்கள். வெற்றி என்பது நிச்சயமாக உங்களை தேடி வரும். உடல் கேட்கும் ஆசைகளையும் மனம் தேடும் இச்சைகளையும் உங்கள் அறிவை கொண்டு கடிவாளமிடுங்கள். உங்களை இயக்குவது நீங்களாக மாத்திரமே இருக்க வேண்டும். நீங்கள் இயங்குவது உங்கள் சுய சிந்தனையிலும் உங்கள் அறிவாற்றலின் அடிப்படையிலுமே இயங்க வேண்டும். உங்கள் வெற்றியினை உறக்கச் சொல்லுங்கள், ஊர் முழுவதும் சொல்லுங்கள். அது உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையை மேலும் மேலும் மேம்படுத்தும். உங்கள் தோல்விகளை உள் மனதில் கூட நினைத்து பார்க்காதீர்கள், அது உங்கள் செயல்பாட்டையே முடக்கிவிடும். தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாடங்கள் மாத்திரம்தான். தோல்விகளையே சுமந்து நடப்பதற்கு அது நம் வாரிசு கிடையாது. நான் வெற்றியாளன், நான் வெற்றி பெறுவேன், நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இருங்கள். எப்பொழுதும் இந்த நெருப்பு நம் மனதில் எரிந்து கொண்டே இருக்கட்டும். நாம் உறங்கும் போதும் உறங்காமல் இந்த நெருப்பு நம் சிந்தனையில் எரிந்து கொண்டே இருக்கட்டும். வெற்றிக்கு நாள் குறிப்பது நம் கையில் தான் இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ்,
உழைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பார்த்தீங்க. உழைப்பு அப்படிங்கிறது எதை பற்றி குறிக்குது அப்படின்னா, உடல் உழைப்பை மட்டுமே அல்ல, உடல் உழைப்போடு சேர்த்து அறிவுபூர்வமாக உழைத்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஆகவே மாணவர்களே, நீங்களும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நாம் லெசனுக்கு போகலாமா? இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரிக்ஷன். We walk on roads without falling, but we tend to fall when we walk on wet surfaces. Why? We walk on the roads safely because of the friction between the feet and the road. But the friction is less when we walk on wet surface, and so we tend to fall. இப்போ நம்மளால் ஈஸியாக ரோட்டில் வாக் பண்ண முடியும். இதே போல் வெட் சர்ஃபேஸில் நம்மளால் ஈஸியாக வாக் பண்ண முடியுமா அப்படின்னா, நோ, வி ஆர் நாட் ஏபிள் டு வாக் ஆன் த வெட் சர்ஃபேஸ். வாட் இஸ் த ரீசன்? இப்போது ரோடுக்கும் நம்மளுடைய ஃபீட்டுக்கும் இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற அந்த ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் நம்மளால் ஈஸியாக வாக் பண்ண முடியும். அதே போல் இந்த வெட் சர்ஃபேஸ்க்கும் நம்மளுடைய ஃபீட்டுக்கும் இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற அந்த ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் வெட் சர்ஃபேஸில் ஈஸியாக வாக் பண்ண முடியாது. எப்படி இருக்கும்? ஃபீட்டுக்கும் வெட் சர்ஃபேஸ்க்கும் இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற அந்த ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வெட் சர்ஃபேஸில் வாக் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம கீழே விழுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. Frictional force or friction arises when two or more bodies in contact move or tend to move relative to each other. It acts always in the opposite direction of the moving body. This force is produced due to the geometrical dissimilarities of the surface of the bodies, which are in relative motion. Friction can produces the following effects. Friction opposes motion. It causes wear and tear of the surfaces in contact. It produces heat. Two or more contact surfaces, அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றை ஒன்று தொடும் பொருள்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று மூவ் ஆகும்போது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ரோடு அண்டு வெஹிக்கல்ஸை கன்சிடர் பண்ணலாம். இப்போது வெஹிக்கல்ஸ் வந்து ரோட்டில் ரன் ஆகும்போது இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போது மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்படின்னா இந்த ஹவு டு அக்கர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா, இப்போ ஜாமெட்ரிக்கல் டிசிமிலாரிட்டிஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி, அதாவது ஒழுங்கற்ற பரப்பில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரஃப் சர்ஃபேஸை சொல்லலாம், மேடு பள்ளமான பகுதிகள், இதெல்லாமே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஃப்ரிக்ஷன் கேன் ப்ரொடியூசஸ் த ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரிக்ஷன் ஆப்போசஸ் மோஷன், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அதாவது மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயக்கத்தை எதிர்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இட் காசஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானத்திற்கு, வியர் அண்டு டியர் தேய்மானத்திற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, ஃப்ரிக்ஷனால் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட் ப்ரொடியூசஸ் ஹீட். டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அனதர் ஒன் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டில் காணப்படுகின்ற ஃப்ரிக்ஷன் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிஜிட்லி பிளேஸ்டு டு பி அட் ரெஸ்ட் ஆன் த எர்த். நெக்ஸ்ட் ஒன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். Friction existing during the motion of bodies is called kinetic friction. Already you know, vehicles run on the roads. வெஹிக்கிள்ஸினுடைய டயருக்கும் ரோடுக்கும் பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற ஃப்ரிக்ஷனை தான் நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கைனடிக் ஃப்ரிக்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அண்டு ரோலிங் ஃப்ரிக்ஷன்.
இப்போது இந்த 2 ஃப்ரிக்ஷன்ஸும் 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் வித் எக்ஸாம்பிளோட ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். when a body slides over the surface of another body, the friction acting between the surfaces in contact is called sliding friction. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டினுடைய சர்ஃபேஸில் ஸ்லைட் ஆகும்போது, அதாவது சர்ஃபேஸ்லேருந்து கீழே நழுவும் போது இந்த 2 ஆப்ஜெக்டினுடைய சர்ஃபேஸ்க்கு பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற ஃப்ரிக்ஷன் தான் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு ரோலிங் ஃப்ரிக்ஷன். when a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ரோல் ஆகும்போது, அதாவது உருளும்போது அந்த 2 ஆப்ஜெக்டினுடைய சர்ஃபேஸஸ்க்கு பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற ஃப்ரிக்ஷன் தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன். இப்போது எக்ஸாம்பிள் ஃபார் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ட்ராலி சொல்லலாம், சூட்கேஸ் சொல்லலாம், வெஹிக்கல்ஸ், அதாவது வீல்ஸ் ஆர் வெஹிக்கல்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். எகெயின் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷனில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். அதாவது இந்த சூட்கேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வீல்ஸு, ட்ராலிஸில் இருக்கிற வீல்ஸு, அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸில் ஃபிட் பண்ணியிருக்க வீல்ஸ், இதெல்லாம் ரோடில் வந்து மூவ் ஆகும்போது, ரன் ஆகும்போது, அதாவது ரன் ஆகும்போது அது என்னாகும், ரோல் ஆகும். அப்படி ரோல் ஆகும்போது அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஃப்ரிக்ஷனை பாதிக்கின்ற காரணிகள். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் எ சர்ஃபேஸ், செகண்ட் ஒன் வெயிட் ஆஃப் த பாடி, தேர்ட் ஒன் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். First one, nature of a surface. Moving an object on a rough surface will be difficult, but we can easily move it on a smooth surface. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரஃப் சர்ஃபேஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண முடியாது. அதே ஆப்ஜெக்ட் ஸ்மூத் சர்ஃபேஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆகும். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸ்க்கு சர்ஃபேஸ் வந்து வேரி ஆகும். செகண்ட் ஒன், வெயிட் ஆஃப் த பாடி. இட் இஸ் ஈஸி டு பெடல் யுவர் சைக்கிள் வித்தவுட் எனி லோட் ஆன் இட்ஸ் கேரியர். With a load placed on its carrier, it's difficult to move. It's because the weight on the carrier increases the friction between the surfaces of the tire and the road. இப்போ நம்ம ஒரு சைக்கிள்லையே மூவ் ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லோடுமே நம்ம சைக்கிளில் இல்லை அப்படின்னா நம்மளால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு போக முடியும். அதே ஒரு லோடு, அதாவது வெயிட்டை வந்து நம்ம சைக்கிளில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பெடல் போட முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சைக்கிளை வந்து நம்மளால் பெடல் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளினுடைய டயருக்கும் ரோடுக்கும் பிட்வீனில் ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளால் ஈஸியாக பெடல் பண்ண முடியாது. Area of contact. For a given weight, the friction is directly related to the area of contact between the two surfaces. If the area of contact is greater, then the friction will be greater too. இப்போது சைக்கிள் அண்டு ரோட் ரோலரை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இப்போது சைக்கிள் வந்து ரோடில் ரன் ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது சைக்கிளுக்கும் ரோடுக்கும் பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற ஃப்ரிக்ஷன், அதனுடைய சர்ஃபேஸ்க்கு பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா சைக்கிள் டயருக்கும் ரோடுக்கும் உள்ள ஸ்பேஸ், அதாவது அந்த தொடுகின்ற பரப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அதாவது சைக்கிள் டயர் வந்து ரோட்டில் டச் ஆகிற அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அதனால் ஃப்ரிக்ஷனும் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். இதே ரோட் ரோலர் வந்து ரோடில் ரன் ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரோடுக்கும் பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா இப்போ ரோடும் அதாவது ரெண்டுக்கும் உள்ள ஏரியா ஆஃப் கான்டாக்ட், ரோடில் வந்து டச் ஆகிற பார்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, அதாவது லெஸ்ஸாக இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும்.
Advantages of friction. Friction is necessary for our day-to-day activities. It is desirable in most of the situations of our daily life. We can hold objects in our hand due to friction. ஃப்ரிக்ஷன்னால தான் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே கைகளில் பிடிக்க முடியுது. We can walk on the road because of friction. ஃப்ரிக்ஷன்னால தான் நம்மளால் ரோட்டில் ஈஸியாக வாக் பண்ண முடியுது. இந்த ஃப்ரிக்ஷன் between footwear and the ground help us to walk without slipping. நம்ம ஃபுட்வியருக்கும் கிரவுண்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் நம்ம ஸ்லிப் ஆகாமல், அதாவது கீழே விழாமல் நம்மளால் நடக்க முடியுது. ரைட்டிங் ஆன் த பேப்பர் வித் எ பென் இஸ் ஈஸி டியூ டு ஃப்ரிக்ஷன். அதாவது பேப்பருக்கும் பென்னுக்கும் பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற ஃப்ரிக்ஷனால தான் நம்மளால் ஈஸியாக பேப்பரில் ரைட் பண்ண முடியுது. ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளால் ரைட் பண்ண முடியாது. ஆட்டோமொபைல்ஸ் கேன் மூவ் சேஃப்லி டியூ டு ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் த ரோட். டயர்ஸ்க்கு ரோடுக்கும் பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற அந்த ஃப்ரிக்ஷன்னால தான் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக மூவ் ஆகுது. பிரேக்ஸ் கேன் பி அப்ளைடு டியூ டு ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆன் பிரேக் ஷூஸ். வி ஆர் ஏபிள் டு லைட் எ மேட்ச் ஸ்டிக். அதாவது நம்ம தீக்குச்சியை பற்ற வைக்கிறது, ஷூ கிளாஸ், ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறது, டைய நாட் ஆர் ஃபிக்ஸ் எ நெயில் ஆன் த வால் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதெல்லாமே ஃப்ரிக்ஷன்னால தான். Though friction makes our life easy, it has some negative effects also. இப்போது ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நிறைய யூஸ் ஆகுது. அதே போல் எவ்வளோ வந்து அட்வான்டேஜஸ் இருக்கோ அதே போல் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. எவ்வளோ நெகட்டிவ் இருக்கோ அதே போல் பாசிட்டிவ் இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது அதே போல் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் as necessary evil. Disadvantages of friction. Friction wears out the surfaces rubbing with each other, like screws and gears in machines or soles of shoes. ஸ்க்ரூஸ் அப்படின்னா திருகுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திருகுகள், பற்சக்கரங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதே போல் சைக்கிள் டியூப்ஸு, வெஹிக்கிள்ஸினுடைய டயர்ஸு இதெல்லாமே ரோட்டில் வந்து என்னாகும், ரன் ஆகும்போது அதனுடைய சர்ஃபேசஸ் வந்து என்னாகும் அப்படின்னா டேமேஜ் ஆகும், அதாவது தேய்மானம் அடையும். நெக்ஸ்ட்டு an excess amount of effort has to be given to overcome the friction while operating a machine. This leads to wastage of energy. நம்ம ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதிகமான பவர் கொண்ட மெஷின்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி அதிகமான பவர் கொண்ட மெஷின்ஸை யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட் விச் காசஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் டு த மெஷின்ஸ். ஃப்ரிக்ஷன் வந்து ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மெஷின்ஸ் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகும். Increasing and decreasing friction. First one, area of contact. Friction can be increased by increasing the area of the surfaces in contact. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த சர்ஃபேசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ரோட் ரோலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். ஏன்னா அதனுடைய ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். இதே சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸோட ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ், அதாவது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அது டிக்ரீஸிங் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போது பிரேக் ஷூஸ் இன் எ சைக்கிள் ஹாவ் டு பி அட்ஜஸ்டட் ஸோ தட் தே ஆர் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் டு த ரிம் ஆஃப் த வீல் in order to increasing the friction. இப்போ பிரேக் ஷூஸை சைக்கிள் வீலினுடைய ரிம்முக்கு நியர்லேயே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஏன் பிரேக் ஷூஸை அந்த ரிம்முக்கு நியரில் அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதாவது சைக்கிள் சக்கரத்தின் உள் விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நியரில் தான் பிரேக் ஷூஸை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ணிகிட்ருக்கோம். டக்குன்னு இப்போ நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பிரேக்கை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி பிரேக்கை யூஸ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி சைக்கிள் உடனே ஸ்டாப் ஆயிரும். அதுக்காக தான் ரிம்முக்கு நியர்லேயே பிரேக் ஷூஸை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. Using lubricants. A substance which reduces the frictional force is called a lubricant. Example, grease, coconut oil, graphite, castor oil, etc. The lubricants fill up the gaps in the irregularity surfaces between the bodies in contact. This provides a smooth layer, thus preventing a direct contact between the rough surfaces. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு டோரை க்ளோஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம், ஒரு ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம்.
இது வந்து நம்ம யூஸ் பண்ண நம்ம இந்த லூப்ரிகன்ஸ்லாம் யூஸ் பண்ணலை அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது ரஸ்ட் வந்து அட்டாக் ஆகும். அப்படி ரஸ்ட்டை வந்து அட்டாக் ஆகும்போது நம்மளால் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ அந்த பிளேஸில் எல்லாமே இந்த லூப்ரிகன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கேப்ஸ்லாம் இது போய் ஃபில் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லேயர் மாதிரி, அதாவது ஒரு வளவளப்பாக ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டோரை ஓப்பன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். Using ball bearing, since rolling friction is smaller than sliding friction, sliding is replaced by rolling with the usage of ball bearings. இப்போ ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணியிருக்கோம், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு. ஏன்னா ஃப்ரிக்ஷன் வந்து குறைவாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் இப்போ நம்ம பால் பியரிங்கை யூஸ் பண்ணி ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை ரோலிங் ஃப்ரிக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மெத்தடு தான் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைக்கிள்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன் த சேம் ரீசன் லெட் சாட்ஸ் ஆர் யூஸ்டு இன் த பியரிங் ஆஃப் சைக்கிள் ஹப். சைக்கிள் ஹப் அப்படிங்கிறது மிதிவண்டியினுடைய சக்கரை அச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்கரை அச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெட் சாட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டீச் பண்ண போர்ஷன்ஸ்லேருந்து, அதாவது இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்லேருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். எகெயின் புக்லேயும் நீங்கள் லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். அதில் எது இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. எகெயின் ஹார்ட்வேர்ட் மார்க் பண்ணி அதை ரைட் பண்ணி சிலபல் படி நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் மார்க் பண்ணிக்கலாம். புக்கில் பேஜ் நம்பர் 19, புக் பேஜ் நம்பர் 19 ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், if we apply force against the direction of motion of the body, then the body will, option A, stop moving. Option A, stop moving. Second one, pressure exerted by a liquid is increased by, option C, both A and B. Option C, both A and B. Third one, unit of pressure is dash. Unit of pressure is dash. Option D, both A and B. Third one க்கு option D, both A and B. Fourth one, the value of the atmospheric pressure at sea level is dash. Option A, 76 cm of mercury column. Option A, 76 cm of mercury column. Next, fifth one, Pascal's law is used in, option D, all the above. Fifth one, option D, correct answer, all the above. Next, sixth one, which of the following liquids has more viscosity? Option A, grease. Option A, grease. Next, seventh one, in the unit of viscosity is dash. Option B, poise. The unit of viscosity is dash. Option B, poise. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி, சிக்ஸ்த்து ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒமன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதில் ஸ்பெல்லிங்கை கரெக்டாக ரைட் பண்ணிக்கோங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ரெஷர் ஆஃப் எ லிக்விட் காலம் டேஸ் வித் த டெப்த் ஆஃப் த காலம். Answer, increases. INCREASES, increases. Increases. CREASES, increases. Second one, hydraulic lift works under the principle of Pascal's law. Hydraulic lift works under the principle of dash. Pascal's law. Answer, PASCAL, ஒரு அப்பாசிட்டரை பி போட்டு எஸ் போட்டுக்கோங்க. பாஸ்கல்ஸ் லா, LAW. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், the property of dash of a liquid surface enables the water droplets to move upward in plants. Answer, surface tension. SURFACE, surface. Tension, 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 surface tension. Fourth one, a simple barometer was first constructed by Torricelli. TORRI, Torricelli. CELLI, Torricelli. Again one time answer recall பண்ணுறேன், கரெக்டாக ரைட் பண்ணிக்கோங்க.
fill in the blanksக்கு first one increases, second one Pascal's law, third one surface tension, fourth one Torricelli. Third Roman, state true or false. If false, correct the statement. First one, force acting on a given area is called pressure. Answer true. Correct answer true. Second one, a moving body comes to rest due to friction alone. Answer true. Third one, a body will sink if the weight of the body is greater than the buoyant force. A body will sink if the weight of the body is greater than the buoyant force. Answer true. Fourth one, 1 atmosphere is equivalent to 1 lakh Newton force acting on 1 square meter. 1 atmosphere is equivalent to 1 lakh Newton force acting on 1 square meter. Answer true. First 4 में answer true. Next one, fifth one, rolling friction is slightly greater than the sliding friction. ஆன்சர் ஃபால்ஸ். ஃபால்ஸ் அப்படின்னா நீங்கள் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ணணும். ஃபால்ஸுன்னு ரைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லைட்லி கிரேட்டரில் கிரேட்டரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு லெஸ்ஸர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. கிரேட்டரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு லெஸ்ஸர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. LESSOR லெஸ்ஸர். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்லைட்லி லெஸ்ஸர் தேன் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், friction is the only reason for the loss of energy. Friction is the only reason for the loss of energy. Answer true. Seventh one, liquid pressure decreases with the decrease of depth. Answer true. Eighth one, viscosity depends on the pressure of a liquid. Viscosity depends on the pressure of a liquid. Answer true. Answer true. இப்போது ஃபஸ்ட்டு 4க்கு ஆன்சர் ட்ரூ, 6, 7, 8க்கும் ஆன்சர் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன்க்கு மட்டும்தான் ஃபால்ஸு. அதுக்கு நீங்கள் கிரேட்டரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு லெஸ்ஸன் ரைட் பண்ணி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4th ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் ஒன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆன்சர் ஆப்ஜெக்ட் ஆர் அட் ரெஸ்ட். செகண்ட் ஒன், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் மோஷன். தேர்ட் ஒன், ரோலிங் ஃப்ரிக்ஷன், லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். Friction between the liquid layers, viscosity. Sliding friction, objects are sliding. இப்போ எகெயின் ஒன் டைம் ஆன்சர் சொல்கிறேன், தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 4, 3, 2, 5, 1 டாப்லேருந்து ரைட் பண்ணிக்கோங்க. 4, 3, 2, 5, 1. நெக்ஸ்ட்டு பி, செகண்ட் மேட்ச், பேரோமீட்டர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். Increasing area of contact increases friction. Decreasing area of contact decreases friction. Fourth one, lubricants reduce friction. Fifth one, irregular surface cause of friction. இப்போ ஆன்சர் டாப்லேருந்து ரைட் பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்கிறேன், 4, 1, 5, 2, 3. நம்பர் 4, 1, 5, 2, 3. Next, fifth Roman, complete the analogy. First one, knot in a thread. Dash friction, rolling friction. Rolling, ROLLING, rolling. Next, ball bearing, dash friction, static friction. STATIC, static friction. Second one, downward force, weight. Upward force offered by liquid. Answer, buoyant force. Answer, buoyant force. BUOYANT, buoyant force. FORCE, buoyant force. 6th ரோமன், நியூமரிக்கல் ப்ராப்ளம். இதற்குரிய ஆன்சர் உங்களுக்கு பிடிஎஃப்பில் இருக்குது. இருந்தாலும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதோட 8th ரோமன், 9th ரோமன், 10th ரோமனுக்கும் ஆன்சர் பிடிஎஃப்பில் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சரையும் தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. இப்போது சம்முக்கு போகலாம். எ ஸ்டோன் வெயிட்ஸ் 500 நியூட்டன். Calculate the pressure exerted by it if it makes a contact with the surface of area 25 cm square. Surface of area 25 cm square. இப்போ given data, weight of a stone capital F equal to 500 Newton. Area capital A equal to 25 cm square. நாம் எப்போவுமே கேல்குலேஷன் போடும்போது சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா
100ஆல் டிவைட் பண்ணுவோம். 25/100னாலும் ஒன்று தான், 25 × 10⁻²னாலும் சேம் தான். இப்போது இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கறனால 25 × 10⁻² ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 25 × 10⁻4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போது ப்ரெஷர் P = வாட் ஃபார்முலா? ப்ரெஷர் P = F/A. F = 500 நியூட்டன் உங்களுக்கு தெரியும். பை A = 25 × 10⁻4. இப்போ இந்த 2வையும் 500ஐயும் 25ஐயும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் வந்து 20 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்க -4 நியூமரேட்டருக்கு போகும்போது +4ஆக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ப்ரெஷர் P = 20 × 10⁻4 Nm/m² ஆர் 20 × 10⁻4 பாஸ்கல்ஸ். ப்ரெஷருக்கு 2 யூனிட்ஸ் இருக்குது. ஒன்று Nm/m², அனதர் யூனிட். நெக்ஸ்ட்டு 7th Roman, consider the statements given below and choose the correct option. First one, assertion. Sharp knives are used to cut the vegetables. Reason. Sharp edges exert more pressure. Sharp edges exert more pressure. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுனில் ABCDன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் A தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், assertion. Broad straps are used in bags. Reason. Broad straps last for long. இதுக்கு ஆப்ஷன் B கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் A, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் B. தேர்ட் ஒன், assertion. Water strider slides easily on the surface of water. Reason. Water strider experiences less buoyant force. ஆப்ஷன் B கரெக்ட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் B. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு A, செகண்ட் ஒனுக்கு B, தேர்ட் ஒனுக்கு B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மார்க் பண்ணி கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெல்லிங்கில் டவுட் இருந்தது அப்படின்னா புக்கில் எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிறத இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் ஒரு டைம் அந்த புக் பேஜை ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணிக்கோங்க. எல்லா கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.